டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அன்பிற்கிய கோபிவால் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் முதலே என்னுடைய நன்றியும் நான் முதலே தெரிவித்துக் கொள்கிறேன். என் அரசியல் வரலாற்றில் 42 ஆண்டு காலம் உங்களுக்காக இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். என்னை நீங்கள் வாழ வைத்திருக்கிறீர்கள். என் இதய துடிப்பே நீங்கள்தான். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட இந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு 3ஆம் தர பேச்சாளரை போல முக்கியமான பொறுப்பில் இருக்கின்றவர் பேசிவிட்டு சென்றிருப்பது எனக்கு மனவேதனை மட்டுமல்ல, இரவு முழுவதும் என்னால் தூங்க இயலவில்லை. ஏனென்றால் எல்லோரும் இணைந்து பணியாற்றுகிற காலத்தில் என்னை கழகத்திலிருந்து தூக்கி எறிந்து சாதாரண உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்று முடிவு செய்ததற்கு பிறகு வேஷ்டி கூட கட்டக்கூடாது என்று காவல்துறையிலே பதிவு செய்து வழக்கு தொடர்ந்து என் மன உளைச்சலை மேலும் மேலும் உருவாக்கியது மட்டுமல்ல, 3 நாட்கள் நான் கண் தூங்க முடியவில்லை, கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தேன் இரவு நேரத்தில். அதற்குதான் இந்த முடிவுகளை நான் மேற்கொண்டேன். நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி என்னை அழைத்தார். அவரோடு இணைந்து இன்றைக்கு உங்களுக்காக நான் உங்களில் ஒருவனாக இந்த பணிகளை ஆற்றி வருகிறேன். என்னுடைய நெஞ்சத்தில் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், இந்த தொகுதி வளமுள்ள தொகுதியாக மாற்றப்பட வேண்டும். உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு என்பதுதான் என்னுடைய கனவு. அந்த கனவின் அடிப்படையிலே தான் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தை கோபிச்செட்டிப்பாளையம் தலைநகரமாக கொண்டு வர வேண்டும் என்பது என் இதய துடிப்பாக இருந்திருக்கிறது. அம்மா மறைவுக்கு பிறகு பல்வேறு நிலையிலே நான் முயற்சிகள் மேற்கொள்கிற போது அதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்பதும் எனக்கு வேதனையாக இருக்கின்ற ஒன்று. அதே போல பொறியியல் கல்லூரி அரசின் சார்பாக கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதையும் வெற்றிகரமாக முடிக்க இயலவில்லை. ஏனென்றால் நான் வளர்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எல்லாவற்றையும் தடை செய்தார்கள். ஆனால் இந்த 9 ஆண்டு காலம் நான் பட்ட துன்பங்கள், துயரங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. அந்த வேதனையோடு தான் என்னுடைய அரசியல் பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். புறவழிச்சாலையை பொறுத்தவரையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு நிதிகளை ஒதுக்குவதாக சொல்லி இறுதி வரை நிதிகள் ஒதுக்கப்படவில்லை என்பதும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல நாம் அத்தனை பேரும் பயன்படுத்துகிற குடிநீர் பவானி ஆற்றில் தடப்பள்ளி அரக்கன்கோட்டை சேனலை சார்ந்திருக்கிற விவசாய சங்கங்கள் அத்தனை பேரும் போராடி அதை நிறுத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற போது 40 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு கொள்ளளவு வெளியே விடுகிற போது சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆலைகள் நம்முடைய குடிநீர் திட்டங்கள் அனைத்தும் வீணாகிவிடும். இன்றே 18% புற்றுநோய்கள் பரவியிருக்கிற இந்த நேரத்தில் சுற்றுச்சூழலை காப்பதற்காக உங்களோடு இருந்து அந்த பணிகளை வெற்றிகரமாக அந்த ஆலை நடத்துவதை இன்று தடை செய்யப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டை வளம் பெற, நாட்டு மக்களுடைய துயரங்களை துடைக்க, இளைஞருடைய எதிர்காலத்தை உருவாக்க, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற வகையில் இந்த தமிழகத்தை உயர்த்த, மாணவர் கல்வியில் கல்லூரி வரையிலும் மாணவர்களுக்கு கல்வி பயில, எல்லோருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்க, அனைத்து விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற அளவிற்கு உருவாக்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் பல்வேறு நிலைகள் இன்று இந்த பணிகளை வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் மனிதநேயமிக்க தலைவர், மக்களை நேசிக்கின்ற தலைவர், மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர். ₹1 கூட மக்கள் வரிப்பணத்திலிருந்து எடுக்க மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுத்த தலைவர். அந்த தலைவருடைய எதிர்காலம் தமிழகத்தில் எல்லோருடைய நல்லாசையோடு தமிழக முதலமைச்சராக வருவார். அப்படி வருகின்ற போது நான் இன்றைக்கு மேலே குறிப்பிட்டதைப் போல நம்முடைய மாவட்டம் 2ஆக பிரித்து கோபிச்செட்டிப்பாளையத்தை தலைநகரமாக மாற்றுவதும், நம்முடைய கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொறியியல் கல்லூரி ஒன்றை கொண்டு வருவதற்கும், புறவழிச்சாலை மிக விரைவிலே அந்த பணிகளை முடிப்பதற்கும் உங்களுடைய எல்லோருடைய நல்லாசையோடு தலைவருடைய வாழ்த்துக்களோடு நான் இந்த பணிகளை நிறைவேற்றி காட்டுவேன். இது உண்மையிலேயே
நான் எடுத்திருக்கின்ற சவாலாக நான் கருதுகிறேன். அதை வெற்றிகரமாக நான் முடிப்பேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உங்கள் ஒருவனாக இருந்து இந்த பகுதியில் நான் பணியாற்றி வருகிறேன். குறிப்பாக நான் இருக்கும் வரை இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதி சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மற்றவர்கள் இங்கே நுழைந்து கட்ட பஞ்சாயத்தோ மற்ற நிலைகள் இங்கே இல்லை என்ற நிலையை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்களில் ஒருவனாக, உங்கள் சேவனாக நான் பணியாற்றி வருகிறேன். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிற எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக என்னை நினைத்து மீண்டும் 10வது முறை வெற்றி பெறுவதற்காக விசில் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்கள் பொற்பாத மலர்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.